வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கீரை தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே கீரை நல்லா வெந்துடும்.